ருபெல்லா வேக்சினேஷன் அண்ட் ஃபர்டிலிட்டி. இப்போ ரெகுலராக அயல்நாட்டிலலாம் எல்லா பெண்மணியும் ருபெல்லா வேக்சினேஷன் போட்டுட்டு தான் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாலேயும் மாஸ் வேக்சினேஷன் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் இஸ் கோயிங் ஆன். எம்எம்ஆர் வேக்சினேஷன் குழந்தைங்களுக்கே போடுறது உண்டு. எம்எம்ஆரில் மம்ஸ், மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா. ஸோ இந்த வைரஸ்க்கெலாம் இன்ஜெக்ஷன் போடுறது உண்டு. ஆனால் சில பேர் இந்த வேக்சினேஷனை மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லை இந்த வேக்சினேஷனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இம்யூனிட்டி ஜென்ரேட் ஆகாமல் இருக்கலாம். கொரோனா வைரஸ் தெரியாதவங்களே கிடையாது. ஸோ கொரோனாக்கு வேக்சினேஷன் போட்டப்போ அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாச்சு. அதே மாதிரி ருபெல்லா வேக்சினேஷன் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு வேக்சினேஷன். இதை ப்ரெக்னென்ட் ஆக போகிற எல்லா ஃபீமேல்ஸும் போட்டு இருக்கிறது நல்லது. போட்டிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெகுலரான பேசிக் ஃபர்டிலிட்டி டெஸ்ட்டு கூட நாங்கள் ருபெல்லான்னு ஒரு ஐஜிஜி, ருபெல்லா இம்யூனோகுளோபுலின் இருக்கா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட்டையும் எழுதி தரும். அது பாசிட்டிவ்னு வந்த உடனே எனக்கு ஒரு வைரஸ் தாக்கியிருக்குன்னு நினச்சி நிறைய பேர் பயந்துடுறாங்க. கட்டாயம் கிடையாது. அது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சத்து இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சின்ன வயசுலையோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ உங்களுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சின்ன வயசில் ருபெல்லா அதுக்கான இப்போ அம்மா வார்த்தை எதிர்ப்பு சத்து வர மாதிரி ருபெல்லாவும் ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் உங்களுக்கு எதிர்ப்பு சத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு குழந்தை வேணும்னு வரும்போது டாக்டர் உங்களுக்கு ருபெல்லா டெஸ்ட் பண்ணி ருபெல்லா ஐஜிஜி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்தது நீங்கள் பாட்டு உங்கள் ஃபர்டிலிட்டி ஜேர்னியை தொடரலாம். ஆனால் ருபெல்லா ஐஜிஜி நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வேக்சினேஷன் இதுக்காக இருக்குது. ஆர்வேக்குன்னு ஒரு வேக்சின் இருக்குது. இதனால் ஃபீவரோ பெரிய பாடி பெயினோ எதுவுமே இருக்காது. பட் இது போடும்போது ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வேக்சினேஷன் போட்டால் 1 to 2 months கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஆஸ் பர் மேஜர் கைட்லைன்ஸ் மினிமம் 1 month டைம் இருக்கணும். இந்த வேக்சின் இப்போ டிசம்பர் 1 போட்டிங்கன்னா ஜனவரி 1 மேலே தான் நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணலாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த வேக்சின் ருபெல்லா ஐஜிஜி நெகட்டிவ்னு வர பேஷண்ட்ஸ்க்கு மென்சஸ் ஆன உடனே ஃபஸ்ட் டே ஒரு செகண்ட் டே இந்த வேக்சினேஷனை போட்டுட்டு அந்த மாதம் கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஹஸ்பண்ட் வெளியூரில் இருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் நான் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் காண்டாக்ட் இல்லாமல் இருந்துக்கிறேன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதை போட்டுட்டு அந்த ஒரு மாதம் கன்சீவ் ஆகக்கூடாது. ஸோ ருபெல்லா வேக்சினேஷன் போட சொன்னாங்கன்னா தைரியமாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறது நல்லது. சரி டாக்டர், நான் ருபெல்லாலாம் செக்கே பண்ணலை, ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? ருபெல்லாவை ப்ரெக்னென்சிலையும் செக் பண்ணலாம். ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ருபெல்லா பாசிட்டிவ்னு இருந்துச்சு, ருபெல்லா ஐஜிஜி பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. ருபெல்லா எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு சாதா சளி இரும்பல் மாதிரி லைட்டாக ஒரு பாடி ஃபீவரோட லைட்டாக ஒரு ரெட் ரேஷஸோட ப்ரெசென்ட் ஆகும். சிக்கன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு ருபெல்லா ஐஜிஜி நெகட்டிவ்னு வருது ப்ரெக்னென்சியில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபீவரோ கோல்டு காஃபோ ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி ருபெல்லா ஐஜிஎம் செக் பண்ணி அது இன்ஃபெக்ஷன் ருபெல்லா இன்ஃபெக்ஷனா அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, 100ல் ஒரு குழந்தைக்கோ இந்த ருபெல்லா அஃபெக்ட் ஆகிறமோ அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாமையோ காது கேட்காமையோ பிறக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண ஒவ்வொரு பெண்மணிக்கும் 1000ல் ஒரு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனையோடு பிறக்கக்கூடாதுன்னா அந்த மிச்சம் இருக்கிற 999 பீப்புளையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தடுப்பு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் நீங்கள் இந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் பார்த்தாலே இந்த பிரச்சனையோட தீவிரம் உங்களுக்கு புரியும். அதனால் ருபெல்லா வைரஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு இம்யூனிட்டி அப்படின்னா அதுக்காக நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வேக்சினேஷன் போட்டுட்டு கன்சீவ் ஆகிறது ரொம்பவே நல்லது.